ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியாடஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். மாம்பழ பாயசம் இன்னைக்கு பார்க்கலான்ட்டு இருக்கேன். இதுக்கு நான் இப்போது வெந்நீர் போட்டுருக்கேன். ஜவ்வரிசி ஒரு 10 கிராம் எடுத்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டுருக்கேன். நைலான் ஜவ்வரிசி இதில் வேக போட்டுருவோம். வெந்தாட்டு மாம்பழத்தை நம்ம அரைச்சி போட்டுருவோம். ஜவ்வரிசி வேகட்டாக 2 மாம்பழம் எடுத்து தோல் சீதின்னு இருக்கேன். இதில் ஒரு 1.5 மாம்பழத்தை எடுத்து நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சுட்டுருவோம். கதுப்பை ஒரு அரை மாம்பழத்து கதுப்பு நம்ம நறுக்கி பொடிப்படியே வச்சுட்டோம்னா கார்னிஷ்க்கு நம்ம அதை மேலே போட்டுக்கலாம். பாயசத்துக்கு மாம்பழ பாயசம் தான் பார்க்கலான் இருக்கேன். அதுக்கு இது ஜவ்வரிசி வேகட்டும். பால் ஒரு 1/2 லிட்டர் எடுத்து காய்ச்சி வச்சுட்டுருக்கேன். வேகட்டும். ஜவ்வரிசி வெந்துடுத்து. நைலான் ஜவ்வரிசி நல்லா வெந்துடுத்து. இப்போ நான் ஒரு 50 கிராம் பக்கம் சர்க்கரை எடுத்துட்டு இருக்கேன். அதை போட்டுடலாம். நீங்கள் கண்டஸ்ட் மில்க் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு சர்க்கரை தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கரையட்டும் சர்க்கரை. அப்புறம் பால் விட்டுடலாம். நான் அரைச்சின்னு வச்சுருக்கேன் மாம்பழ கதுப்பு. ஆனால் இப்போ உடனே போட்டக்கூடாது. கொஞ்சம் பாயசம் ஆறினாட்டு தான் போடணும். உடனே போட்டோம்னா நமக்கு இதாகிடும். பால் பாயசம் திரிஞ்சு போகிறதுக்குன்னு சான்ஸ் இருக்குது. ஏன்னா மாம்பழத்தில் கொஞ்சம் புளிப்பு இருக்கு இல்லையா, அதனால் பால் விட்டோம்னா அது திரிஞ்சு போகிறதுக்குன்னு சான்ஸ் இருக்கிறதுனால நாம் கொஞ்சம் பாயசம் ஆறினாட்டு அதை போட்டுக்கலாம். அரைச்சின்னு வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். நமக்கு வாயில் அகப்படுறதுக்கு. பாயசம் நம்ம குடிக்கும்போது வாயில் அகப்படும், நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 10 பீஸ் கொஞ்சம் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். பால் விட்டுக்கலாம். கொஞ்சம் பாலும் ஜவ்வரிசியாக சேர்ந்து கொதிக்கட்டும். இது சேமியாலையும் பண்ணலாம், ரவையிலையும் பண்ணுறதா. நம்ம ரவையை வறுத்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுட்டு ரவையிலையும் பண்ணுறதா பண்ணலாம். சேமியாவும் போட்டு பண்ணிக்கலாம். நான் ஜவ்வரிசி போட்டு பண்ணியிருக்கேன். நான் 1/2 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுட்டுருக்கேன். இதுக்குன்னே இப்போ பாருங்கள், ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். முந்திரி நெய் விட்டு வறுத்துக்கலாம். ஒரு 10 முந்திரி எடுத்து கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன்.
கொஞ்சம் ஆறட்டும், அப்புறமா மாம்பழத்தை போட்டுக்கலாம். ஏன்னா பால் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். ஏன்னா பாலும் சூடாக இருந்து இதாக இருந்தால் மாம்பழம் ஒரு சமயத்தில் புளிப்பாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அதெல்லாம் நம்ம சாப்பிட்டு பார்க்கல. இன்றைக்கி நேவேத்தியத்துக்கோசம் தான் பண்ணியிருக்கேன். அதனால் பாயசம் கெட்டு போயிடும். ஆறினாட்டு காட்டுறேன். அதை விட்டுட்டு இதில் போட்டுடலாம். முந்திரியை பாயசத்தில் விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். உங்களுக்கு மாம்பழத்தை போட்டு காட்டுறேன் பாயசம் எப்படி இருக்கு. இப்போ பாருங்க, இதில் போட்டுருவோம். நல்லா ஆறி எடுத்து இந்த மாம்பழம் இதெல்லாம் இதில் போட்டுருவோம். கதுப்பு அரைச்சின்னு வந்தது. சூட்டோடு போட்டிங்கன்னா புளிப்பாக வச்சுக்கோங்க மாம்பழம். நம்ம சாப்பிட நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நேவேத்தியத்துக்கோசரம் பண்ணியிருக்கேன் சாமிக்கு. அதனால் நம்ம சாப்பிட்டும் பார்க்க முடியாது. அதனால் புளிப்பாக இருந்ததுன்னா பழம் ஒரு வேளை பால் பிரித்து போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம பால்லையே தான் பண்ணியிருக்கோம். இந்த மாம்பழத்தையும் போட்டுக்கலாம். நறுக்கிற மாம்பழத்தை துண்டத்தையும் போட்டுக்கலாம். இதோ பாருங்கள், மாம்பழ பாயசம், ஜவ்வரிசி போட்டு மாம்பழ பாயசம். என்னோடய சேனலெல்லாம் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸ் ARK வசந்தி கிரியேட்டர்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். பக்கத்தில் ஒரு பெல் காட்டும். அந்த பெல் டச் பண்ணிடலாம். ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டும். அந்த பெல் டச் பண்ணிடலாம். நான் போடுற வீடியோ போகிறேன் உடனே உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண நான் போடுற வீடியோ போகிறேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.